ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சம்மர் ஹாலிடேஸ் தான் எப்படி போச்சு? சூப்பர். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா உங்களை எல்லாம் திரும்ப பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த செகண்ட் இயரில் நாம் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. யூனிட் 1, தட் இஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸுங்கிற 4 சாப்டர் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், பைத்தான் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ், இந்த 4 சாப்டரும். யூனிட் 3ல் லிஸ்ட், டியூபிள், செட் அண்ட் டிக்ஷனரியும், பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற 2 சாப்டரும். யூனிட் 4ல் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அதாவது SQL அண்ட் பைத்தான் அண்ட் CSV ஃபைல்ஸ் அப்படிங்கிற 3 சாப்டரும். லாஸ்ட் யூனிட்டான 5th யூனிட்டில் இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான், டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ SQL, டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் pipplot அப்படிங்கிற 3 சாப்டரும். ஆக மொத்தம் 5 யூனிட்டில் 16 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் பற்றியும், செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்டில் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான பைத்தானை பற்றியும் அதோட பேசிக் கான்செப்ட்ஸை பற்றியும் படிக்க போகிறீங்க. யூனிட் 4ல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றியும், யூனிட் 5ல் பைத்தான் லாங்குவேஜில் C++ ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், பைத்தானுடைய டேட்டாக்கு எப்படி சார்ட் ட்ராப் பண்ணுறது, பைத்தானில் SQL டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இந்த 16 சாப்டரும் ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த 16 சாப்டர்ஸையும் கடந்த 30 வருஷத்துக்கும் மேலே சென்னை டி நகர் பகுதியில் இருக்கிற கர்நாடகா சங்கா மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய மூத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் திரு VG ராமகிருஷ்ணன் அவர்களும், அதே மாதிரி 25 வருஷத்துக்கு மேலே சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கம்ப்யூட்டர் ஆசிரியராக இருக்கிற திரு NV கௌரி சங்கர் அவர்களும், இவர்களோடு கூட நானும் உங்களுக்கு இதை டீச் பண்ண போகிறோம். என்னோட பேர் கண்ணன். நான் சென்னை சூளை பகுதியில் இருக்கிற சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த 20 வருஷத்துக்கும் மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். எங்கள் வகுப்புகளை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேளுங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் பாடமான ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் ஏற்கனவே +1ல் படிச்சிருப்பீங்க இல்லையா? +1 C++ல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிச்சிருப்போம். ஃபங்க்ஷன்ஸ் C++ஸை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் 2 டைப்பு. ஒன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இன்னொன்று பில்ட்இன் ஃபங்க்ஷன். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்கிறது C++ டெவலப் பண்ணவங்களே நிறைய ஃபங்க்ஷன்ஸை டெவலப் பண்ணி இன்பில்ட்டாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கொடுத்துருப்பாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ப்ரோக்ராமோட லென்த்தை குறைக்கிறதுக்கும் சில பர்டிகுலர் டாஸ்கை திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அதனால அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ஒரு தனி சிக்மெண்ட் ஆஃப் கோடாக நம்ம எழுதி தேவைப்படுற இடத்துலலாம் அந்த கோடை கால் பண்ணுற ஃபங்க்ஷனை நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வேறாஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் கோடு தான். அது தனியாக அந்த லாங்குவேஜோடய இன்பில்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வேணுமோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா SQRTன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் C++. SQRT ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன? இட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர். ஸோ SQRT ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டை அது ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா 5ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? SQRT மாதிரியே பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? POW அப்படின்னு இருக்கும். பவர் ஃபங்க்ஷனோட வேலை என்ன? நீங்கள் எந்த நம்பரை இன்புட்டாக கொடுக்குறீங்களோ, தட் இஸ் எந்த நம்பரை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரும் அதோட பவர் வேல்யூ, நீங்கள் பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அதுக்கு 2 ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று அதோட பேஸ் வேல்யூ அண்ட் அதோட எக்ஸ்போனன்ட் வேல்யூ, தட் இஸ் அதோட பவர் வேல்யூ இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட 2's பவர் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது 1ஓட 2 பவர், 1 பவர் 2, 2 பவர் 2, 3 பவர் 2,
அந்த மாதிரி எனக்கு 10^2 வரைக்கும் வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு கோடும் எழுதலாம். அது ஒரு சிம்பிள் கோடு தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ இந்த ஒரு கோடை நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ எனக்கு 1க்கான பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடு எழுதணும், 2க்கான பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அகெயின் கோடு எழுதணும், 3க்கானதுக்கு எழுதணும் இல்லையா? அப்போ ஒரே கோடை மல்டிபிள் டைம்ஸ் நான் எழுதிக்கிட்டே வரணும். ஸோ 1 to 10 நம்பர் ஓகே, 1 to 100னா யோசிச்சு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே கோடை திருப்பி திருப்பி எழுதிக்கிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? இது வந்து டைம் வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட் இல்லையா? ஆகையினால என்ன பண்ணுவோம்னா இந்த பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியாக எழுதி எப்போல்லாம் வேணுமோ அதை கால் பண்ணுவேன் இல்லையா? பட் நம்ம பவர் ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம பவருக்கு ஃபங்க்ஷன் எழுத வேண்டிய நெசசிட்டி இல்லை C++ல நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஜஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கே ஒரு ஃபங்க்ஷன் புது ஒரு பர்பஸ்க்காக இல்லை ஒரு புது நெசசிட்டிக்காக புதுசாக ஒரு டாஸ்க்குக்காக ஒரு ஃபங்க்ஷன் தேவை அப்படின்னா நீங்களே அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோக்ராமரே அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதையும் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. ஃபேக்டோரியல் ரொம்ப ஃபெமிலியரான ஃபங்க்ஷன் இது. ஃபேக்டோரியல் இப்போ ஒரு வேல்யூக்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு நம்பருக்கான ஃபேக்டோரியலுக்கான கோடையும் சேர்த்து எழுதிடலாம், நோ ப்ராப்ளம். பட் இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட ஃபேக்டோரியலும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அதாவது 1க்கான ஃபேக்டோரியல், 2க்கான உங்களுக்கு தெரியும் 1க்கான ஃபேக்டோரியல் 1 தான் வரும், 2க்கான ஃபேக்டோரியல் 2 தான் வரும், 3க்கான ஃபேக்டோரியல் என்ன வரும் 6 வரும் இல்லையா? 5 அப்படி எடுத்தீங்கன்னா 120ன்னு ஃபேக்டோரியல் வரும். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கான ஃபேக்டோரியலையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அதாவது 1 to 10 நம்பர்ஸ்க்கான எல்லா நம்பருக்கான ஃபேக்டோரியலையும் கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடை, ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடை 10 டைம்ஸ் எழுத முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கான கோடை தனியாக எழுதி வச்சிருவேன். அதுக்கு ஒரு நேம் வச்சிருவேன், ஃபேக்டோரியல் இல்லை ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருப்பேன். ஸோ அதில் வேல்யூவை பாஸ் பண்ணி அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோடு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அந்த சிக்மெண்ட் ஆஃப் கோடை கால் பண்ணுவேன். ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மெயின் ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் இல்லை ஒரு சப் யூனிட் அப்படி வச்சுக்கலாமா? இதனால தான் இது என்ன சொல்கிறேன்னா சப் ப்ரோக்ராம், அப்படி இல்லைன்னா சப் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓரளவு ரீகால் ஆகிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ நாம டெக்னிக்கலாக ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லணும். ஓகே, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ ஃபங்க்ஷன் தட் இஸ் சப்ரோட்டீன், ரெண்டும் ஒன்று தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்ரோட்டீன்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். ஏன் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடுங்கிற ஒரு பெரிய கோடோட ஒரு சின்ன பார்ட் தான் அது. அதனால இது ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். அண்ட் இட் பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க் and it can be used repeatedly. சரி, இது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா இட்ஸ் a small section of code அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை இன்னும் ரிஃபைன் பண்ணுங்களேன். நேம்டு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அப்படி சொல்லாமா? நேம்டு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு தனி சிக்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸோட டெப்த் கான்செப்ட்ஸை இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபெமிலியாரிட்டி இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த சாப்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. OCaml. அந்த லாங்குவேஜோட பேர் OCaml. அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ். இது அந்த அளவு C++ மாதிரியான ஒரு ஃபெமிலியர் லாங்குவேஜ் இல்லை. பட் இது ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். OCamlல கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்புட்டை நம்ம பாஸ் பண்ணி என்ன அவுட்புட் வருதுங்கிறதையும் பார்க்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. C++லியோ சிலியோ நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி அதை நீங்கள் கம்பைல் பண்ணி பார்க்கலாம், எரர் இருக்கா இல்லையான்னு. பட் அதை ரன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா we need a மெயின் ப்ரோக்ராம். அப்போ ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா
OCaml அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் இல்லை. இதுக்கு கம்பைலரும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ நான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்க நிறைய எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கும் நான் அந்த OCaml அப்படிங்கிற லாங்குவேஜை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த சாப்டர் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டராக இருக்கும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ வாங்க உங்களுக்கு OCaml லாங்குவேஜ் ஓட பேசிக் ரூல்ஸ் பற்றி சொல்கிறேன். OCamlங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லா வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணும்போது லெட் அப்படிங்கிற கீவேர்டோட டிஃபைன் ஆகணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் நல்லா பாருங்க, லெட்டு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ரூல்ஸ் படி ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ லெட் நேம் அப்படிங்கிறதுல ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக நம்ம C++ல ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். அண்ட் தென் பெராமீட்டர்ஸும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். பெராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம C++ல பெராமீட்டருங்கிறதும் வேரியபிள்ஸ் தானே. ஸோ அது வேரியபிள்ஸ்க்கான டைப்போட நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் C++ல டிஃபைன் பண்ணுறது, அதை ப்ரோட்டோடைப்பை டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபேக்ட்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளார அதில் பெராமீட்டரை அதோட டைப்போடு டிஃபைன் பண்ணுவீங்க இல்லையா. பட் இங்கே நீங்கள் டைப் இல்லாமலே டிஃபைன் பண்ணலாம், டைப்போடையும் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வித்தவுட் டைப். ஓகே, ஸோ பெராமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது தான் இங்கே பாடி ஆஃப் கோடு, தட் இஸ் பாடி ஆஃப் ஃபங்க்ஷன். டபுள் செமிகோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த OCaml லாங்குவேஜோட ரூல்ஸ் படி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டபுள் கோட்டேஷனில் டெர்மினேட் ஆகணும். பட் இது ஆப்ஷனல் தான், அப்படி ஆகணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட், ஒருவேளை நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால், ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் ஒரு ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரெக்குங்கிற கீவேர்டை ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரெக்கு தேவையில்லை. ஒருவேளை அது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்டாக்ஸ் பாருங்க. இப்போ பாருங்க, இதில் லெட்டுங்கிறது கீவேர்ட், எல்லா ஃபங்க்ஷனோட நேமும் லெட்டுங்கிற கீவேர்டில், எல்லா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே ரெக்குன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ரெக்குன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். நேமுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், பெராமீட்டருங்கிறது ஃபங்க்ஷன் பெராமீட்டர், எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். இது ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல். நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல கவனிங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸும் லெட்டுங்கிற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகணும். நம்பர் 1. ஒரு ஃபங்க்ஷனை OCaml டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். அதாவது லெட்டு இது கீவேர்ட், நேமுங்கிறது ஃபங்க்ஷனுக்கு நீங்க அசைன் பண்ற ஒரு நேம், அண்ட் பெராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பேசிக் இன்புட்ஸை நம்ம டிஃபைன் பண்ற பெராமீட்டர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ங்கிறது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடை இங்க நம்ம எழுதணும். அண்ட் தென் ஒருவேளை நம்ம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். REC ரெக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரசிவ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. லெட் ரெக், தட் இஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அர்த்தம். நேமுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், பெராமீட்டருங்கிறது ஃபங்க்ஷன் பெராமீட்டர், எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடு. இது புரியுதா? இது வெரி சிம்பிள் ரூல்ஸ் தான் இந்த OCaml. ஸோ நம்ம இந்த சாப்டர்ல எழுதுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த OCaml நீங்க எழுதுற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க லெட்டுங்கிறது கீவேர்ட் இல்லையா, லெட்டுங்கிறது என்னது கீவேர்ட், அண்ட் ரெக்குங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, இது ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ங்கிறத ரெஃபர் பண்ணுது. FNங்கிறது ஃபங்க்ஷன் நேம்,
இந்த A1 A2ல இருந்து AN வரைக்கும் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் வேரியபிள்ஸ். பெராமீட்டர்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பேசிக் இன்புட் இருக்கணும் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன்னா இன்புட் இருக்கணும். இன்புட் ஒரு இன்புட் இருக்கலாம், இல்ல மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த இன்புட்டை தான் நம்ம இங்க பெராமீட்டர்னு சொல்றோம். ஸோ ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன். தட் இஸ் இந்த இன்புட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறத கால்குலேட் பண்றதுக்கான கோடு லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிறது. புரியுதா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ். இப்போ நீங்க 2 வேல்யூ கொடுக்கணும். இந்த 2 வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூங்கிறது ரிட்டர்ன் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, எந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறதா இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ்லயா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை எழுத ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, லெட்டுங்கிறது கீவேர்ட் இல்லையா, மேக்ஸ்ங்கிறது என்னது, இப்ப ஃபங்க்ஷன் நேம். ரெக்குன்னு இருந்தா அது ரெக்கரசிவ் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கலாம். இங்க ரெக் இல்ல, அதாவது இது ரெக்கரசிவ் ஃபங்க்ஷன்ல இல்ல, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். சோ இங்க மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த மேக்ஸ்ங்கிறது என்னது, ஆக்சுவலா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம். புரியுதா? இப்ப எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது தான் பெராமீட்டர். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர் அப்படின்னும் போது நமக்கு 2 நம்பர் நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுதான் 2 பெராமீட்டரா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யா கொடுக்குறோம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாம் என்னது, எக்ஸ்பிரஷன். இப்ப இதுல எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஒரு சிங்கிள் லைன்லயே வந்துருச்சு இல்லையா. ஆனா இது மல்டி லைன்லயும் எழுதலாம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா மல்டி லைன்லயும் எழுதலாம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை. ஸோ இதே எக்ஸாம்பிள மல்டி லைன் எக்ஸ்பிரஷன்ஸோட இங்க எழுதியிருக்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு. லெட்டுங்கிறது கீவேர்ட், மேக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். நாம இந்த ஃபங்க்ஷனை இந்த மேக்ஸ்ங்கிற நேம் வச்சு தான் கால் பண்ணணும். இதான் ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனும் அதோட நேம் வச்சு கால் பண்ணணும் இல்லையா, நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் பெராமீட்டர்ஸ். தட் இஸ் இதுதான் வந்து பேசிக் இன்புட். இந்த இன்புட்டை வச்சு தான் நாம இந்த ஃபங்க்ஷனே கால்குலேட் ஆக போகுது. ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், தென் ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் ஒய்யை விட பெருசாக இருந்தா தென் எக்ஸ், அதாவது எக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். எல்ஸ்னா என்ன அர்த்தம், இல்லாவிட்டால், இல்லை என்றால் ஒய், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவையும் நீங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண உடனே ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஆக்டிவேட் ஆகும். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ல என்ன கொடுத்துருக்கோம், நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு என்ன அர்த்தம், எக்ஸ் ஒய்யை விட பெருசா இருந்தால் தென் எக்ஸ், எக்ஸ்ல உள்ள வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எல்ஸ் இல்லாவிட்டால் இட் ரிட்டர்ன்ஸ் ஒய், ஒய்ல இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இது வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் இன் ஓகேமல். ஓகேமல்ங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதின ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் இது. இந்த ஃபங்க்ஷனை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி இந்த எக்ஸ் ஒய்க்கு சாம்பிள் வேல்யூவையும் நீங்க இன்புட் பண்ணியும் பார்க்க முடியும். அது எப்படி பண்றதுன்னு நான் இப்ப சொல்றேன் வாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஓகேமல் கம்பைலர். இது ஒரு ஆன்லைன் கம்பைலர். இதுல நம்ம கோடு எழுதுறதுக்கு இங்க எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் எடிட்டர் விண்டோ. இந்த எடிட்டர் விண்டோல லைன் நம்பர்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே இன்செஷன் பாயிண்டர் வந்துடும். இப்போ டைரக்டா நம்ம கோட் டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட், இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போறோம்னு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த மேக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த 2 வேல்யூவில் எது மேக்ஸிமம் நம்பரோ எது மேக்ஸிமம் வேல்யூவோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ஓகேமலோடைய ரூல்ஸ் படி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் லெட்டுங்கிற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. ஸோ லெட்டுங்கிற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த கம்பைலர்ல எல்லா கீவேர்ட்ஸும் ஆரஞ்சு கலர்ல தெரியும். ஸோ இந்த கோடிங் கன்வர்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா எரர் ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பெராமீட்டர், 2 பெராமீட்டர். ஏன்னா நான் இது 2 வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் இல்லையா, 2 வேல்யூவை இன்புட்டா கொடுத்து அதுல எது மேக்ஸிமம் வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுனால இங்க நான் எக்ஸ் ஒய்ன்னு 2 பெராமீட்டர் கொடுக்குறேன். ஈக்குவல் டு தென் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஒரே லைன்ல எழுதலாம், பட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை மல்டிபிள் லைன்ல எழுதுறேன்.
இப்போ பாருங்க, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென், ஸோ இதோடைய மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ் எல்ஸ் ஒய். இப்போ இந்த கோடை நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரே லைன்லேயே எழுதிடலாம், எல்லாத்தையும் ஒரே லைன்லேயே எழுதிடலாம். கடைசியில் டபுள் செமிகோலன் வைக்கிறது ஆப்ஷனல்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ல எழுதும் போது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லெட்டுங்கிறது கீவேர்ட், மேக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ் ஒய்ங்கிறது பெராமீட்டர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பாடிங்கிறது இதுதான், இதான் நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்றோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் எக்ஸ் எல்ஸ் ஒய். ரொம்ப சிம்பிள். ஸோ கோடு நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சதும் நம்ம எழுதுனது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்றதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நாம எழுதின கோடு கரெக்டா இருந்ததுன்னா, இப்போ இங்க பாத்தீங்க இல்லையா ஒரு கிரீன் கலர் டிக் மார்க் வந்தது இல்லையா, அந்த மாதிரி கிரீன் கலர் டிக் மார்க் வரும். ஒருவேளை நம்ம எழுதுற கோட்ல ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து சின்னதா ஒரு ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி காட்டும், ராங் மெசேஜ் வரும். இப்ப பாருங்களேன், ராங்னு சிம்பிள் வரும். இப்ப பாருங்க, இங்க நம்ம வேணும்னே இங்க நான் என்ன பண்றேன்னா இந்த தென்னுங்கிறத எடுத்துடுறேன். ஓகே, இப்போ எப்படி செக் பண்ணி பார்ப்போம் எரர் எப்படி வருதுன்னு பாருங்க. இதை பாருங்க, புரிஞ்சுதா? இப்போ தென் இல்லாததுனால எல்ஸ் தப்பு அப்படிங்குது, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதனால கரெக்டா நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ எழுதிட்டு செக்கு கொடுங்க, அங்க கிரீன் டிக் மார்க் வரும், அப்ப இந்த கோடு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இந்த கோடை என்ன பண்ணணும், இங்க இவாலுவேட் பண்ணணும், தட் இஸ் எக்ஸிகியூஷன், எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க இவால் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இவாலுவேஷன் ஸ்டெப், தட் இஸ் எக்ஸிகியூஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்ப இது எக்ஸிகியூஷனுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்ப இதுல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆஷ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஆஷ் சிம்பிள்ல தான் நீங்க இன்புட் பாஸ் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு எப்படி எப்பவுமே பாஸ் பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும் இல்லையா. இப்ப பாருங்க, நான் 56ங்கிற ஒரு வேல்யூவும் 43ங்கிற ஒரு வேல்யூவும் பாஸ் பண்றேன். அதாவது மேக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், 56ங்கிறது வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த 56 தான் எக்ஸ்ங்கிற வேரியபிள், எக்ஸ்ங்கிற பெராமீட்டருக்கு பாஸ் ஆக போகுது. 43ங்கிறது ஒய்ங்கிற பெராமீட்டருக்கு பாஸ் ஆக போகுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, புரியுதா உங்களுக்கு? இன்ட்டு 56 வந்திருக்கா? ஏன், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் ரிட்டர்ன் எக்ஸ் இல்லையா. இப்போ எக்ஸ்ங்கிறது 56, ஒய்ங்கிறது 43. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், ஒய்யை விட எக்ஸ் பெருசா இருந்தா எக்ஸை ரிட்டர்ன் பண்ண சொன்னோம், அதனால எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஸோ இதே ஃபங்க்ஷனை திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ், இப்போ நான் இதே வேல்யூவை திருப்பி மாத்தி போடுறேன், 43 56. ஓகே, இப்போ எக்ஸ்ல 43 இருக்கும், ஒய்ல 56 இருக்கும். இப்போவும் 56 தான் ஆன்சர் வரும். பட் இன்டர்னலா அது எந்த பாராமீட்டர் ரிட்டர்ன் பண்ண போது, எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுமா ஒய்யை ரிட்டர்ன் பண்ணுமா? கரெக்ட், ஒய்யை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த சாப்டர்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, புக்கில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுனால அதை ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா அது ஓகேமல் கோடாவே மாறிடும். ஸோ அந்த கோடை நீங்கள் இந்த கம்பைலரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சாப்டர், வெரி சிம்பிள் சாப்டர். இது வரைக்கும் மேக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணி அதை எப்படி ஓகேமல் கம்பைலரில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண பெராமீட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேட்டா டைப் இல்லை. நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, அப்போவே ஒரு ஃபங்க்ஷன் பெராமீட்டர்ஸு டைப்போடையும் இருக்கலாம், டைப் இல்லாமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதனால அங்கே வந்து டைப் இல்லாத ஃபங்க்ஷன் பெராமீட்டரை இப்போ யூஸ் பண்ணி நம்ம இந்த இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு பெராமீட்டரை டேட்டா டைப்போட, அதாவது பெராமீட்டருக்கு டேட்டா டைப்போட எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த சின்டாக்ஸ் பாருங்க, லெட்டுங்கிறது கீவேர்ட், எல்லா ஃபங்க்ஷனும் லெட்டு கீவேர்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அண்ட் தென் ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெராமீட்டரும் அதோட டேட்டா டைப்பும். இப்போ நீங்க வந்து C++ படிச்சிருக்கீங்க போன வருஷம், அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வரும், அதுக்கப்புறமா பெராமீட்டர் வரும்.
நடுவில் ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். பட் இங்க அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் பெராமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு கோலன், அதுக்கப்புறம் டேட்டா டைப். இந்த பெராமீட்டரை என்ன பண்ணியிருக்கணும், பிராக்கெட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கணும். C++லயும் பிராக்கெட் போடுவோம், அதே மாதிரி தான். ஸோ நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன். லெட்டுங்கிறது கீவேர்ட், நேம்ங்கிறது ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு உள்ள பெராமீட்டர், ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் கொடுத்துடணும், அப்புறம் ஒரு கோலன், அதுக்கப்புறம் டேட்டா டைப். தட் இஸ் இந்த பெராமீட்டருக்கான டேட்டா டைப். அது வந்து இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். ஸோ எந்த டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோலன், ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப்புங்கிறது ஃபைனலா இந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறதையும் இங்க நீங்க டிஃபைன் பண்ணிடணும். இது ரிட்டர்ன் டைப். இப்ப பாத்தீங்கன்னா பெராமீட்டர் டைப் மட்டும் இல்ல, ரிட்டர்ன் டைப்பையும் சேர்த்தே தான் நம்ம கொடுக்குறோம். ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது பாடி ஆஃப் த கோட், தட் இஸ் ஃபங்க்ஷன் பாடி. அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அதே மேக்ஸ் ஃபங்க்ஷன் தான் பாருங்க. லெட் மேக்ஸ், லெட்டுங்கிறது கீவேர்ட், மேக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இங்க பாருங்க நம்ம ரெண்டு பெராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பெராமீட்டரும் அதோட டேட்டா டைப்புக்கு தனித்தனியா பிராக்கெட்ஸ் இருக்கு. பாருங்க, எக்ஸ் கோலன் இன்ட். எக்ஸ்ங்கிறது பெராமீட்டர், இன்ட்ங்கிறது இன்டீஜர் டைப்பு, கோலன் தட் இஸ் எக்ஸ்ங்கிற இந்த பெராமீட்டர் இன்டீஜர் டைப். இது ஒரு தனியா நம்ம ஒரு பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒய், ஒய் கோலன் இன்ட். இது புரியுதா? ஒய்ங்கிறது ஒரு பெராமீட்டர், இன்ட்ங்கிறது அதோட டைப்பு, இது ஒரு பெராமீட்டருங்கிறதுனால இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட் போட்டிருக்கோம். கோலன், இந்த இன்ட் எதை ரெஃபர் பண்ணுது புரியுதா? இந்த கோலனுக்கு அப்புறமா உள்ள இந்த இன்ட் இது என்னது, இது ரிட்டர்ன் டைப். இது புரியுதா உங்களுக்கு? இந்த இன்ட் ரிட்டர்ன் டைப். ஓகே. ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும் இல்லையா? எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஒரு சேஞ்சும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் எக்ஸ் எல்ஸ் ஒய், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க இங்க இன்ட்னு கொடுத்துட்டதுனால, பெராமீட்டர் உடைய டைப்பை நீங்க இன்டீஜர்னு கொடுத்ததுனால, நீங்க இங்க எக்ஸாக்டா இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் இன்புட் பண்ண முடியும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா, அதுல நான் வந்து 4356 வேல்யூ கொடுத்தோம். 4356 ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூ. அதுக்கு பதிலாக ரெண்டு ஃப்ளோட் வேல்யூவும் கொடுத்துருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இல்ல வேற ஏதோ ரெண்டு டைப்பும் கொடுத்துருக்கலாம், அக்செப்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒன்ஸ் நீங்க பெராமீட்டருக்கு ஒரு டைப் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்குற இன்புட் கட்டாயமா அந்த டைப்ல தான் இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் கோடை OCaml கம்பைலர்ல ரன் பண்ணி பார்க்கலாமா, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ OCaml கம்பைலருக்கு வந்தாச்சு, எடிட்டர்ல இருக்கேன். ஸோ இப்போ பெராமீட்டர் டைப்போட ஒரு ஃபங்க்ஷனை இங்கே நம்ம எழுத போறோம். நல்லா கவனிங்க. லெட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் நேம் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் கோலன் இன்ட். இது ஒரு பெராமீட்டர். அகெயின் பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. ஒய் கோலன் இன்ட். ஓகே, இது செகண்ட் கோலன் இன்ட். இது ரிட்டர்ன் டைப். ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃபைன் பண்ண போறோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் ஓகே எக்ஸ் எல்ஸ் ஒய். டபுள் செமிகோலன் வைக்கிறனாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த எழுதின கோடு கரெக்டான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? செக். கிளிக் பண்றேன் பாருங்க. இப்போ கிரீன் கலர் டிக் மார்க் வந்தது, கவனிச்சிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கோடு கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை இவாலுவேட் பண்ணி பார்ப்போம். இவால் கோட் கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸிக்யூஷன்ல நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ், இன்டீஜர் இன்புட் நீங்க கொடுக்கணும். ஸோ இன்டீஜர் இன்புட் இது இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இன்டி அப்படிங்கிறது எக்ஸ் ரெஃபர் பண்ணும், இங்க இருக்கிறது ஒய் ரெஃபர் பண்ணும், இங்க இருக்கிறது ரிட்டர்ன் டைப்பை ரெஃபர் பண்ணும். ஓகே, அதை பத்தி நான் இந்த சாப்டருக்கு உள்ள இன்னும் டெப்தா வரும்போது பார்க்கலாம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கால் பண்ண போறோம். நல்ல கவனிங்க. இந்த ஆஷ் போட்டிருக்கு இல்லையா, இங்க தானே ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் மேக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம அந்த பெராமீட்டருக்கு பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 56, செகண்ட் 43ங்கிற வேல்யூ பாஸ் பண்றேன்.
ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த 56ங்கிறது எக்ஸுக்கும் 43ங்கிறது ஒய்க்கும் பாஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் 56ன்னு வந்துருச்சு. இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா? சரி, இப்போ இது ரெண்டும் இன்டிஜர் வேல்யூ, அதனால கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதே ஃபங்க்ஷனில் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா? 56.0 அண்ட் வந்து 43.0 கொடுக்கலாமா? என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன வந்திருக்கு? ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? This expression has type float but an expression was expected of type int. புரியுதா என்ன அர்த்தம்னு? இப்ப நாம கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன்ல 56.0 43.0ன்னு ஃப்ளோட் வேல்யூவை கொடுத்திருக்கீங்க. பட் இந்த எக்ஸ்பிரஷன் இன்டிஜர் வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட பெராமீட்டரை எக்ஸ்பிளிசிட்டாவே, தட் இஸ் வெளிப்படையாவே எக்ஸ் உடைய வேல்யூ இன்டீஜரா இருக்கணும், ஒய் உடைய வேல்யூ இன்டீஜரா இருக்கணும்னு நம்ம டிஃபைன் பண்ணதுனால இங்க ஃப்ளோட்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணல. சார் அப்ப முன்னாடி எழுதுன மேக்ஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அக்செப்ட் பண்ணிருக்குமா சார்? கட்டாயமா அக்செப்ட் பண்ணிருக்கோம். எப்படி சார்? இப்ப இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். மறுபடியும் நான் இப்ப எடிட்டருக்கு வந்துட்டேன். இப்ப பாருங்க, பழைய மாதிரி என்ன பண்றேன், அதோட பெராமீட்டர் டைப் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் தட் இஸ் இந்த பெராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப், இந்த பெராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் செக் பண்ணிடலாம் கோடு கரெக்டா இருக்கான்ட்டு. ஓகே, கோடு கரெக்டா இருக்கு. இப்போ இவாலுவேட் கோட் பண்ணுவோம். இவால் கோடு கிளிக் பண்றேன். இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம ப்ரீவியஸா இருக்கிற ஆன்சர்லாம் இங்க ஸ்கிரீன்ல தெரியுது. ஸோ இப்போ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, மேக்ஸ் முதல்ல வந்து இன்டிஜர் வேல்யூவே கொடுத்துருவோம். 5643. ஓகே, ஆன்சர் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு இன்டிஜர், இது வந்து இன்டிஜர் வேல்யூ. இப்போ நான் ஃபங்க்ஷன் அகைன் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃப்ளோட் வேல்யூ தட் இஸ் 56.0 43.0 ரெண்டுமே ஃப்ளோட் வேல்யூவா கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது? ஆன்சர் வந்துடும். பெராமீட்டருக்கான டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா நீங்க எந்த டைப் ஆஃப் டேட்டாவும் இன்புட் பண்ணலாம், ரிசல்ட் உங்களுக்கு வரும். பெராமீட்டர் டைப்பை ஒன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த டைப் ஆஃப் பெராமீட்டரா டிஃபைன் பண்றீங்களோ அந்த டைப் வேல்யூ மட்டும்தான் இன்புட் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னங்கிறத பற்றியும் ஓகேமல்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் லேர்ன் பண்ணோம். அடுத்த கிளாஸில் ஃபங்க்ஷன் பெராமீட்டர்ஸோட டைப்ஸை பற்றியும் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னங்கிறத பற்றியும் பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணலாம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6085. தொலைபேசி எண் 7824015000.